மத்திய அரசின் இந்த அறிவிப்பின் முக்கிய அம்சமாக குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் உள்ள கடுமையான தண்டனைகளின் விதிகளில் இருந்தும் இலங்கையில் இருந்து வந்த ஈழத்தமிழர்களுக்கு விலக்கு அளிக்கிறது. குறிப்பாக இந்த சட்டத்தின் பிரிவு 14A ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு கடும் தண்டனைகளை விதிக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்பின் மூலம் மேற்கூறிய தேதியில் இருந்து அகதிகளாக பதிவு செய்துள்ள இலங்கை தமிழர்களுக்கு இந்த சட்ட விதிகளில் இருந்து முழுமையாக விலக்கு பெறுகின்றன. தமிழகத்தில் உள்ள அகதிகள் முகாம்களில் அடிப்படை வசதிகள் இருந்த போதிலும் சட்டப்பூர்வ அங்கீகாரம் இல்லாததால் அவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளன. கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பிற சமூக உரிமைகளை பெறுவதில் பல நிபந்தனைகள் இருந்தன. இந்த இந்திய சட்ட கொள்கை தளர்வினால் அகதிகளின் முகாம்களில் உள்ள தமிழர்களுக்கு வாழ்வுரிமை உறுதி செய்யப்படுகிறது. இதுகுறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன் வெளியிட்ட அறிக்கையில், சட்டப்படி இந்தியாவில் தங்குவதற்கு அனுமதி அளித்திருக்கும் ஒன்றிய அரசின் முடிவு எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்கு பெரும் ஆறுதல் அளிக்கும் வகையில் வரலாற்று செய்தியாகும். இதற்காக தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நேர்மையுடன் உதவிய மூத்த அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.